Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சீரக சம்பா அரிசியில சிக்கன் புலாவ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிரியாணி பாட்டை நான் வச்சிருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 6 அழகு அதாவது 1 kg அரிசிக்கு செய்ய போகிறேன். அதுக்கு எனக்கு ஒரு 4 சின்ன குழிக்கரண்டியில் நான் ஊற்றிருக்கேன் ஆயில். இதில் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பிரியாணி லீஃப் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1 கிலோவுக்கு வந்து 4 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 8 சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. 1 கிலோவுக்கு நான் சொல்றேன். 4 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். அது கூடயே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு என்னென்ன தேவைன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, தயிர். மெயினாக வந்து இதுக்கு வந்து நம்ம வாட்டர் சேர்க்க போகிறதுல தேங்காய் வந்து நான் பால் எடுத்து தான் சேர்க்க போகிறேன் புலாவுக்கு. பிரியாணி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, புலாவு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். மீதியை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுவேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா வந்து நான் சின்ன டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து 1 கப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாம ஃப்ரெஷ்ஷான தயிரா வாங்கிக்கோங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. இது கூட நம்ம சிக்கனும் சேர்த்துக்கலாம். அப்படியே நான் 1 kg சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிக்கன் வெந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாலை ஊற்றிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நீங்க பாருங்க, நான் தண்ணியே ஊத்தாம தயிர் ஊற்றி சிக்கன் போட்டு இதுலயே 3 கிளாஸ் தண்ணி வேஸ்டா வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து 6 அழகு தண்ணி, 6 அழகு அரிசிக்கு இதுல 3 போயிடுச்சு. இதுல இன்னும் ஒரு 3 டம்ளர் ஊத்துறேன் பால். இன்னும் ஒரு 3 டம்ளர் ஊத்திக்கலாம். நான் அரைச்ச பால் கரெக்டா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்ச உடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இந்த சைடு வந்து லாஸ்டா சேர்க்கறதுக்கு முந்திரி, திராட்சை, நெய் விட்டு கலரிட்டு இருக்கேன். இப்போ அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகுதான் நம்ம அரிசி சேர்க்க போறோம். இப்போ நல்லா கொதிக்குது, ஓபன் பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்துக்கோங்க, நான் அப்போ ஊத்துனதான், அதுக்கப்புறம் நான் ஊற்றவும் இல்லை. அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போட்ட அளவுக்கு கரெக்டா இருக்கும். 9 கிளாஸ் தண்ணி வைக்கணும். நம்ம வச்சது வந்து 6 அழகுக்கு 9 கிளாஸ். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இப்பவே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் போடணும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம தம் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக புதினா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் மேலே தூவிக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிட்டாச்சு. மேலே வெயிட்டுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். சிம்மில் இருக்கு. நம்ம ஒரு 1/4 ஹவர் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. பல இருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனையே நல்லா கம 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 கமன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன்
உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.